subscribe, bell button press பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு பீன்ஸ் முட்டை பொடிமாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது பைத்தங்காய் முட்டை பொரியல். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இந்த பொடி மாஸ்க்கு நான் ப்ரான் சேர்த்துக்கிறேன். கூடுதல் ருசி கொடுக்கும். நல்லா வதக்கி விடுங்க. இதோட சின்ன சின்னதாக வெட்டின காய்ந்த மிளகாவை சேர்த்துக்குங்க. வெட்டி வச்ச ஒரு பச்சை மிளகாய், ஒரு சிகப்பு மிளகாவை சேர்த்துக்குங்க. சின்ன சின்னதாக வெட்டின பூண்டை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெட்டின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வதக்க வேணாம், இது கூடிய பைத்தங்காவை சேர்த்துக்கலாம். இங்க நான் சின்ன சின்னதாக வெட்டின பைத்தங்காவை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீட்டாக கூட வெட்டி சேர்த்துக்கலாம். வாங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை ரொம்ப வதக்க வேணாம், பாதி அளவுக்கு வெந்தா போதும். இங்க பாருங்க, இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெந்திருக்கணும். இதுக்கப்புறம் வாங்க அடிச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி லேசாக பரப்பி விட்டுட்டு இது மேலே அடித்த முட்டையை ஊற்றுங்க. நான் இங்கே 4-5 முட்டையை லேசாக உப்பு போட்டு அடித்து வச்சுருக்கேன். அதை இப்போ அங்கங்கே ஊற்றிக்கலாம். தீயை குறைவா வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இது கொஞ்சமாக வெந்தோன்னே வாங்க கிளறி விடலாம். இதை இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுட்டு தீயை கொஞ்சம் கூட வச்சு நல்லா கிளறி விடுங்க. இதை இந்த மாதிரி கிளறிக்கிட்டே உடைச்சி விடுங்க. இந்த மாதிரி முட்டை நல்லா வெந்தோன்னே இதில் கொஞ்சம் ஒயிட் பெப்பரும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கிளறி விடுங்க. இதை இந்த மாதிரி பதமாக கிண்டி விட்டுட்டு அடுப்பை அடைச்சிருங்க. பீன்ஸ் முட்டை பொடிமாஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த பொடிமாஸ் பார்க்கவே ருசியா இருக்குல்ல? இந்த பொடிமாஸ் எல்லா வித குழம்புக்கும் சுடு சுடு சோறுல வச்சு சாப்பிட்டா அற்புதமா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.